கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்மணி அன்புவை பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. இது அன்புக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்லை. அன்பு கோவப்படுறாங்க. எதுக்காக சும்மா தேவையில்லாமல் இப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணுற, நீ பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தை தேடிட்டு இருக்கியா, என்ன இப்படி நீ பார்த்துக்காத, ஒழுங்கா உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு அன்பு கோவப்படுறாங்க. உடனே கண்மணி நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமும் பண்ணலை, எதுவும் பண்ணலை, பண்ணது என்னுடைய தப்பு தான். உங்கள் ஹெல்த்து இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் கண்டிப்பாக நான் தான். அதுக்கு என்ன பண்ணாலும் ஈடு என்ன ஆகாது. ஒருவேளை உங்கள் ஹெல்த்து ஏதாவது இஷ்யூ ஆயிருந்தா கண்டிப்பாக என்ன நானே மன்னிச்சிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கண்மணி பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கீங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான டேப்லெட்டு, அதுக்கான ஃபுட்டு எல்லாமே நீங்கள் ஒழுங்காக எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். உங்களை நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய அம்மா எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க, அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. இதை கேட்ட அன்புக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அன்பு ஒரு பக்கம் அமைதியாவே இருக்காங்க. அப்போ உடனே நம்ம கண்மணி யோசிக்காதீங்க அன்பு, உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை 1008 இருக்கலாம், அதுக்காக உங்க ஹெல்த் மேல நீங்க விளையாடாதீங்க, தயவு செஞ்சு இந்த டேப்லெட்டையும் இதை குடிங்கன்னு சொல்லிட்டு கண்மணி கஷாயம் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. உடனே நம்ம அன்புவும் அதை குடிக்கிறாங்க. ரொம்பவே கசப்பா இருக்கு. உடனே கண்மணி கிட்ட என்ன இது இந்த அளவுக்கு கசப்பா இருக்கு, என் மேல இருக்கிற கோபத்தை எல்லாமே இதுல கொட்டி தீத்துட்டியான்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இது கஷாயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இது இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பை அதிகப்படுத்தும்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. உடனே அன்பும் அதை குடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் நடக்குது. இது தூரத்துல இருந்து அபர்ணமும் பார்க்குறாங்க, சின்னசாமி பார்க்குறாங்க. உடனே சின்னசாமி அபர்ணா கிட்ட எப்போவோ நிலனை விட்டுட்டு இப்போ அன்புவுக்காக நீ எவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்த, இப்படியெல்லாம் பண்ண, கடைசியில் பார்த்தியா கண்மணி 2 பவுலில் வச்சு விளையாடிட்டு இருக்கா, ஒன்று ஜீவா ஒன்று அன்பு, பார்த்தியா இதுதான் அவளுடைய ட்ரிக்கு. இத்தனை நாளாக ஜீவா சொல்கிற பேச்சியெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருந்தான்ல, இப்போ அன்பு தானே எதிரியாக இருந்தான், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு தடையா. இப்போ கடைசியில் அன்புவும் கண்மணியோட பிடிக்குள்ள. அபர்ணா அவ்வளோதான், நீ பேசாம நிலன் கூடவே சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு, நிலன் மாதிரி ஒரு பையன் உனக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. நான் அன்புவை விரும்புகிறேன், அன்புவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அன்பு கிட்ட நான் போய் ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்போ அபர்ணா நேரா கோபமா, அன்பு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, கண்மணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு அபர்ணா கோவப்பட, உடனே கண்மணி என்னாச்சு அபர்ணா, ஏன் இவ்வளோ கோவப்படுற, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க, அன்புவை கவனிச்சுக்க வேண்டிய வேலை என்னுடைய வேலை, அன்புவை எப்படி கவனிச்சுக்கணுமோ அந்த மாதிரி நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு உங்களுடைய வேலை என்னவோ அதை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே கண்மணிக்கு ரொம்பவே கோவம் வருது. அன்பு அபர்ணா கிட்ட, அபர்ணா இப்ப என்ன உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாம கண்மணி கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க, என்ன அன்பு, இத்தனை நாள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், கண்மணி உங்களை அப்படி பேசிட்டு இருந்தாங்க, உங்க உடம்பு முடியாம இருக்கிறதுக்கு காரணமே கண்மணி தான், இப்ப அவ உங்களுக்கு மருந்து கொடுத்ததோ அது எல்லாமே நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் எதையும் மறக்கல, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது எல்லாமே கண்மணிக்கு தான் தெரியும், நான் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்றது எல்லாமே கண்மணி கிட்ட தான் டாக்டர் சொன்னாங்க, அதை தான் கண்மணி எடுத்துட்டு கொடுத்தா, இதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க. கண்மணியோட கேரக்டர் சரியில்லை, ஜீவாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒன் ஆஃப் த பார்ட்னராக அவங்க ஆயிட்டாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் கண்மணி எதிர்த்து கேள்வி கேட்கறது நீங்கள் உங்களையும் கைக்குள்ளே போடுறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டதும் கண்மணி ரொம்பவே கோவப்படுறாங்க. அன்பு அபர்ணா போதும் நிறுத்து, யார் மேலேயும் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பழி போடக்கூடாது, கண்மணியை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சு நீ இப்படி கண்மணியை பற்றி பேசுகிற, உனக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் பேசுகிறேன், கண்மணி ரொம்பவே கேவலமானவன் சொல்லி அபர்ணா பேச, உடனே ரொம்பவே கோவம் அன்பு கண்மணியை பற்றி இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசினேன், உன்னை என்ன பண்ணவன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அபர்ணா கிட்ட கோவப்பட்டதும் உடனே அபர்ணாவும் கோவமா அங்கேருந்து போகிறாங்க. உடனே கண்மணி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கண்மணி இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, கவலைப்படாத, வீடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அன்பு கண்மணிக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. உடனே அபர்ணா இந்த விஷயத்த ஜீவா சார் கிட்ட சொல்லி கண்மணியை எப்படி வேலை விட்டு தூக்குறதுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா அபர்ணா அங்கேருந்து போகிறாங்க. கண்மணியும் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. இப்போ ஜீவாவுக்கு விஷயம் தெரிஞ்சா
ஜீவா வந்து கண்மணி அன்பு கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அன்பு வந்து உண்மையை சொல்லுவாங்களா, நானும் கண்மணி புருஷன் பொண்டாட்டின்ற ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்குன்ற உண்மையை சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.